Good afternoon, students. Today we are discussing about mechanical properties of metals. Okay, Okay, sir. first we will see the elasticity. What is elasticity? Is there any idea? Elasticity is a property of metal that can be restored its original position after deformation when it is loaded. இப்போ என்ன சொல்ல போகிறாங்க, இப்போ எலாஸ்டிசிட்டி அப்படிங்கிறது ஒரு ப்ராப்பர்ட்டி ஆஃப் மெட்டல் தட் கேன் பி ரெஸ்டோர்டு, அது ரெஸ்டோர்டு ஆகிக்கும் இட்ஸ் ஒரிஜினல் பொசிஷன் ஆஃப்டர் டிஃபார்மேஷன் when it's loaded. This is called the elasticity. அப்படின்னு என்ன சொல்ல போகிறாங்கன்னா, இந்த லோடு எடுத்த பிறகு பழைய பொசிஷனை அடைஞ்சிடும், அதுதான் எலாஸ்டிசிட்டி. இப்போ ஒரு ரப்பர் பால் இருக்கு, அதை நம்ம ஒரு அயன் பாலை நம்ம இங்கே போடுறோம், ஒரு டிஃபார்மேஷன் நடக்கும், ஒரு சேஞ்சஸ் நடக்கும். அந்த பாலை ரிமூவ் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு அந்த டிஃபார்மேஷன் பழைய ஒரிஜினல் பொசிஷனை அடைஞ்சிடும். இதுக்கு எக்ஸாம்பிள் ஏதாவது சொல்ல முடியுமா? இப்போ நம்ம ரப்பர் பேண்ட் இருக்கு, அது எப்படின்னு சொல்ல பார்ப்போம். ரப்பர் பேண்ட் இருக்கு, நம்ம இருக்கும்போது வந்து விட்டோம்னா இதுதான் எலாஸ்டிசிட்டி. Is a property of metal that can be restored its original position after deformation when it's loaded. Then we will see the plasticity. Plasticity is a property of metal that cannot be restored its original position after deformation when it's loaded. இங்கே என்ன சொல்ல வர்றாங்கன்னா, ஒரு லோடு கொடுக்கும்போது சேஞ்ச் ஆயிடுச்சுன்னா அது பர்மனெண்ட் சேஞ்சஸ் ஆயிடுது, பழைய ஸ்டேஜை அடையாது. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் யாராவது சொல்ல முடியும்? ஒரு கார் மேல அதாவது பழைய இந்த மாதிரி இது அந்த பழைய பொசிஷன் அடையாமல் இருந்ததுன்னா பிளாஸ்டிசிட்டி. இப்போ பிளாஸ்டிக் குடம் ஏதோ ஒன்று இருந்துட்டு அதை அமுத்தி கிட்டத்தட்ட அது அப்படியே அந்த எலாஸ்டிசிட்டி மாதிரி ஒரிஜினல் பொசிஷனை ரெஸ்டோர் ஆகாது, அதுதான் பிளாஸ்டிசிட்டி. ஒரு பிளாஸ்டிக் இருக்குது, மேலே அயன் பால் த்ரோ பண்ணுறோம், டிஃபார்ம் ஆகுது, இந்த ஷேப் அண்ட் டைமென்ஷன் சேஞ்ச் ஆகுது, எடுத்த பிறகு அது அப்படியே தான் இருக்கும், ஒரிஜினல் பொசிஷன் வராது. காரணம் என்னென்னா, என்ன ரீசனாக இருக்கும்? காரணம் இதுக்கு பிளாஸ்டிசிட்டி. அதனால malleability அப்படின்பாங்க. It is the property of metal by which characterization of small plates, அதாவது தகடு மாதிரி மெல்லிசாக நம்ம தட்டக்கூடிய இதையெல்லாம் மேலபிலிட்டி அப்படின்றோம். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம்னா, நம்ம கோல்டு இருக்குது, அதை நம்ம சன்னமாக ஒரு தகடு மாதிரி நம்ம மாற்ற முடியும், அந்த கேரக்டர் இருக்குது. இதே ஒரு அயன் எடுத்து மற்றதெல்லாம் எடுத்து அந்த அளவுக்கு சிஷனாக வராது. பட் கோல்டு எல்லாமே எந்த அளவுக்கு சன்னமாக இருந்தாலும் கூட மாற்ற முடியும். இதுக்கு பேர் மேலபிலிட்டி. இது படிப்பா என்னன்னு சொல்லுமா? It is a property of metal by which characterization of small plates, சின்ன சின்ன தகடுகளாக மாற்றக்கூடிய பண்புகள் இருந்துச்சுன்னா அது மேலபிலிட்டி மேலபிலிட்டி அப்படின்பாங்க. டக்டிலிட்டி. It is the property of metal to be drawn into thin wire. அதாவது ஒயர் மாதிரி நம்ம அதை எக்ஸ்சேஞ்ச் பண்ண முடிஞ்சதுன்னா அதுக்கு பேர் டக்டிலிட்டி. இப்போ நம்மளுக்கு சில இடத்துல ஒயர் மாதிரி சன்னமாக கம்பி மாதிரி தேவைப்படும். எங்கேன்னா நம்ம வீட்டில் ஒயரிங் பண்ணுவோம், அங்கே நம்மளுக்கு கனெக்ஷன் எல்லாம் கொடுப்பாங்க, அது சன்னமாக ஒரு கம்பி மாதிரி இருக்கு, அது சாத்தியம்னா அதுக்கு பேர் தான் டக்டிலிட்டி. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் காப்பர் ஒயர். காப்பர் ஒயரை நீங்கள் குண்டா இருக்கும் சன்னமாகவும் மாற்றலாம், அதோட சன்னமாகவும் மாற்றலாம். அதான் இட் இஸ் த ப்ராப்பர்ட்டி ஆஃப் மெட்டல் டு பி ட்ரான் இன்டு தின் ஒயர், சன்னமான ஒயர். அதை எப்படி மாற்றுவாங்கன்னா, 2 ரோலர் இருக்கு, ஃபிக்ஸ்டு ரோலர், அதுக்குள்ளே நம்ம காப்பர் இது விடும்போது அப்படியே எலாபரேட் ஆகி சன்னமாக நோடல்ஸ் மெத்தேடில் வரும். அடுத்து நம்ம என்ன பண்ணலாம்? மெஷினபிலிட்டி. இது எல்லாமே ஆப்வியஸாக நம்மளுக்கு தெரிஞ்சது. மெஷினபிலிட்டி is the property of material such as a metal that make it easy to drill, shape, cut, grind, etc. அப்படின்னு என்ன சொல்ல வர்றாங்க? சார், அந்த மெட்டீரியல் வந்து நம்ம அதை
எப்படி வேணா ட்ரில் பண்ணலாம், ஷேப் பண்ணலாம், கட் பண்ணலாம். அதுதான் கரெக்ட். நம்ம ட்ரில் பண்ண முடியும், ஷேப்பிங் பண்ண முடியும், பண்ண முடியும். கட் பண்ண முடியும், கிரைண்ட் பண்ண முடியும். அதுக்கு அது ஈஸியாக நம்மளுக்கு ஒத்துழைக்கும். அந்த மாதிரி ப்ராப்பர்ட்டி இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் மெஷினபிலிட்டி. ஒவ்வொரு மெட்டீரியல் இருக்குது, அதை நம்ம ஈஸியாக மெஷினிங் பண்ண முடியாது. அந்த மாதிரி இருக்கிறது மெஷினபிலிட்டி கிடையாது அப்படின்னு சொல்லலாம். ஃபைன் வெல்டபிலிட்டி. The weldability, also known as joinability of a material, refers to its ability to be welded. அப்படின்னு என்னவா இருக்கும்? வெல்டபிலிட்டின்னு என்னவா இருக்கும்? ரெண்டு துண்டை வந்து ஜாயின் பண்ணுறதுக்கு எளிதெல்லாம் ஈஸியாக இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் வெல்டபிலிட்டி. அது நல்ல குட் வெல்டபிலிட்டியா அப்படின்னு கேட்பாங்க. அதில் டயன் பீஸ் இருக்குது, தாராளமாக நம்ம வெல்ட் பண்ண முடியும். அதுக்கு பேர் தான் எபிலிட்டி ஆஃப் மெட்டீரியல் ரெஃபர்ஸ் டு இட்ஸ் எபிலிட்டி டு பி வெல்டட். வெல்ட் பண்ண முடிஞ்சதுன்னா அது பேர் வெல்டபிலிட்டி.